எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 3 இன்றைக்கி. ஸோ அது மட்டும் இல்லை, சண்டே. எப்பயும் வீக் டேஸில் வந்து அருண் ஆஃபீஸ் போவாங்க. மார்னிங் குயிக்காகவே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்யணும். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதால டே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே தான் எழுந்திருந்தோம். ஸோ அதனால் டேரெக்டாக வந்து லஞ்சுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் பெருசாக செய்யலை. பாப்பாக்கும் தம்பிக்கும் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருந்தேன். அருண் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரூட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எடுத்துக்கல, டேரெக்டாக லஞ்ச் தான் எடுக்க போகிறேன். பிகாஸ் நேற்று நைட்டு வந்து டின்னர் ஒரு 8:30க்கு தான் வந்து முடிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி 1:30க்கு தான் வந்து நான் என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். ஸோ அதனால் டேரெக்டாக லஞ்சே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பாப்பாவுக்கும் தம்பிக்கு கொடுத்து முடித்ததும் அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே மடித்து வச்சுருந்தேன். அருணும் பாப்பாவும் வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க சிக்கன் வாங்கிட்டு வரத்துக்கு. போன வாரமே நான்வெஜ் சாப்பிடல சண்டே. பிகாஸ் அருண் கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் அவங்க வந்து மார்க்கெட் போகலை. ஸோ இந்த சண்டே வந்து எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு மார்க்கெட் போயிட்டாங்க. ஸோ அவங்க போனதும் சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே முடிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்க வந்ததுமே லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெறும் டயட் ஃபுட் குக்கிங் வீடியோவாக காட்டிகிட்டே இருந்தால் அதுவே உங்களுக்கு போராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில கிளிப்லாம் அப்பப்போ மார்னிங் என்னென்ன நடக்குது டே ஃபுல்லாக, ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெயிட் வந்து 54.5 இருந்தது. நேற்று வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருந்தது. ஆனால் ஒன் டே வந்து கம்மியாக இருக்கும், ஒன் டே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கிலோ வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக மைண்டில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் பெல்லி ஃபேட் குறையுமா, அதுக்கப்புறம் நான் நைட் ட்ரிங்க் குடிக்கிறேன் இல்லையா, ஸோ அது மட்டும் குடித்தா பெல்லி ஃபேட்லாம் வந்து குறையுமான்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எந்த வந்து டயட் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் தான் ஆகும் தவிர பெல்லி ஃபேட்லாம் வந்து நம்மளுக்கு கம்மியாகாது. ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஏதாவது எக்ஸசைஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா பெல்லிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து பெல்லி ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகும். நான் கூட எனக்கு கூட டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெல்லி ஃபேட் இருந்தது, கொஞ்சம் இல்லை நிறையாவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து கம்மி பண்ணேன். இப்போ கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து அவ்வளோவா வந்து நான் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வெயிட் லாஸ் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லை எந்த டயட் வேணால் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு பெல்லி ஃபேட் அதுக்கப்புறம் கைக்கிட்ட இருக்கிற அந்த ஆர்ம் ஃபேட் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுனா கண்டிப்பாக ஏதாவது ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அது ரெடியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் கிட்டே இருக்கிற அந்த ஃபேட்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுமாரி நிறைய தண்ணி குடிங்க. ஃபேஸ் நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபேஸும் நல்லா க்ளோவாகும். ஃபேஸ் கிட்டே இருக்கிற அந்த ஃபேட்லாம் குறைஞ்சி ஃபேஸ் நல்லா பார்க்க நல்லா ஸ்லிம்மாக சூப்பராக தெரியும். உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற அந்த பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சிம்பிளாக ஏதாவது யூடியூப்பில் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது பெல்லி ஃபேட்டுக்குன்னு. உங்களால் எது முடியுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 to 3 months அதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். 6 monthsல உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ அருண் வந்ததும் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு டைரெக்டாக லன்ச் செய்ய வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். டயட்டில் இருக்கும்போது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சாப்பிட்லாம், அளவோடு சாப்பிட்ணும். அதுமாரி வீட்டில் செய்கிற வந்து பிரியாணியை சாப்பிட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரிஸ் பெருசாக ஆட் ஆகாது. வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி பிரியாணி செய்கிறதுன்னு தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். பிரியாணிக்கு ஆயிலே சேர்க்காமலும் செய்யலாம். பட் கொஞ்சம் ஆயில் சேர்த்தா தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஆயில் கொஞ்சம் சேர்த்து தான் நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன்.
இப்போ வந்து சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துருக்கேன். அதிலே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து சிக்கனில் இறங்கிறதுக்காக தான் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் மேலே நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் கிட்ட பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். எந்த அரிசி எடுத்தால் கூட அதை நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சா ஓகே, நல்லாயிருக்கும். நல்லா அரிசி ஊறி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கும் பிரியாணி தான், டின்னருக்குமே பிரியாணி தான். பிகாஸ் அருணுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு தனியாக கிரேவி ஏதாவது செய்யலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தனியாக எதுக்கு செய்யணும்னு சொல்லிவிட்டு பிரியாணியே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் சேர்த்து டின்னருக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு கொஞ்சம் அதிகமாக பிரியாணி சாப்பிட்டுருந்தேன். சிக்கன் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு சாப்பிட்டுருந்தேன். டின்னருக்கு ரொம்ப கம்மியாக பிரியாணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 பீஸ் சிக்கன் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு டின்னர் முடிச்சிருந்தேன். டின்னர் வந்து லைட்டாக தான் சாப்பிட்ணும். பட் வந்து ஒரு சில டைம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதில் வந்து சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் சாதம், அதில் இருக்கிற சாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரியாணி அதிகமாக சாப்பிட்டு சிக்கன் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சிக்கன் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. அதில் உள்ள பிரியாணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுக்கோங்க. டயட்டில் இருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீட்டிலே இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் கிட்ட தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இது டின்னருக்கும் சேர்த்தே செய்கிறதால எனக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஆயில் ரொம்ப பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தம் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். குக்கரில் இந்த பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சால் குழஞ்ச மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் தம் பிரியாணி செஞ்சால் நல்லா பொலன்னு உதிரியாக வரும். ஸோ பிரியாணி பாத்திரத்தில் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வந்து தக்காளி சேர்த்துருந்தேன் மீடியம் சைஸில். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், ஸோ அதையும் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும், ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் அதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சமாக மிளகாத்தூள்லாம் சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிக்கனில் தண்ணி வந்து வற்றி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் 2 கிளாஸ் மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா சிக்கன்லேருந்தே ஓரளவுக்கு தண்ணிலாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ அதனால் வந்து 2 கிளாஸ் தண்ணி போதும். அதாவது நீங்கள் 1 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கனும் அதுக்கப்புறம் அந்த அரிசியும் ஓரளவுக்கு ஈவனாக வந்துடும் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு தோசை கல்லை வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அந்த மேலே வந்து ஏதாவது வெயிட் வச்சு மூடி வச்சுருங்க தம் வைக்கிறதுக்கு. ஸோ அதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற தண்ணியெலாம் வற்றி போய் சிக்கன், அரிசி எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஸோ அப்புறம் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கும். ஸோ சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தம் பிடிக்கும்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்தா பிரியாணியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து நெய் சேர்க்கலை, ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து நெய் எண்ணெய்லாம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராலாம் நெய் சேர்க்கல. ஸோ பிரியாணி ரெடி ஆச்சு. சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டுருந்தோம். ஒரு 2 மணிக்கிட்ட தான் வந்து லஞ்சே சாப்பிட்டுருந்தோம். என்னோடய பிளேட்டு பாருங்கள், பிரியாணி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன், சிக்கன் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு பாயில்டு எக், அப்புறம் வந்து குக்கும்பர், வெங்காயம், கேரட், ஸோ இதெல்லாம் சேர்த்து ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வச்சு சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு வந்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் ஸ்நாக் வந்து இன்றைக்கி வந்து ஆரஞ்சு இருந்தது, அருண் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 ஆரஞ்சு எடுத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிட்டுருந்தேன், பாதாம், முந்திரி, அப்புறம் வந்து டேட்ஸு, 2 டேட்ஸு, ஒரு 5 பாதாம், 2 முந்திரி சாப்பிட்ருந்தேன். ஸோ சூப்பராக வந்து ஈவினிங் ஸ்நாக் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் டின்னர் ரொம்ப குயிக்காகவே முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பிரியாணி ஹெவி ஃபுட் இல்லையா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 7 மணிக்கெலாம் வந்து நான் டின்னரே முடிச்சிட்டேன். பிரியாணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2-3 பீஸ் சிக்கன் இருந்தது. ஸோ அது கூட வந்து குக்கும்பர், ஆனியன் இது 2மே சேர்த்து நிறைய எடுத்திருந்தேன். ஸோ அதை வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சுட்டு எப்பவும் போல் என்னோட நைட் ட்ரிங்க் குடிச்சு இந்த டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் கேஸ், டே 3 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நாளைக்கு வந்து வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் காட்டும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹெவி ஃபுட்டுன்றதால. பட் ஓகே, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நம்மளால முடியாது. ஸோ அதுதான் கேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.